சிம்மம் அப்படின்னாலே அப்படியே நம்மளுக்கு ஒரு கம்பீரமான ஒரு ஃபீலிங். ஏன்னா சிம்மாசனம், சிம்மம்ங்கிறது ம். சிம்மாசனம். அது சூரியனுடைய வீடு. சூரியன் தான் தலைவன். இந்த ராசி மண்டலத்துக்கே அவர்தான் தலைவர். அவர வந்து தகப்பன் காரகன் அப்படின்னும் சொல்றோம் நம்ப. அவரு வந்து ஸ்தானம் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தில் புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு அவருக்கு பேரு. ஸோ இந்த சிம்மம் அப்படின்னாலே ஒரு பாரம்பரியமான, ஒரு பழமையான, ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு நெறைய பரம்பரை அப்படிங்கிறத சொல்ற மாரி ஒரு பெருமைக்குரிய ஒரு பரம்பரையில் பிறந்தவர் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய குடும்ப பெருமையை இவர்கள் வழிநடத்தி கொண்டு செல்வார்கள். அதுல வந்து இவங்க ரொம்ப ஒரு அந்த ஃபேமிலியோட லெகசி கன்டின்யூ பண்றதுல இவங்களுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. அந்த மாரியான ஒரு மனிதர்கள் தான். இதுவே வந்து ஒரு கலைக்கு உண்டான ஒரு பாவம் தான் இந்த சிம்மம்ங்கிறது. சகல விதமான கலைகளும் அங்க தான் இருக்கு. இது நெருப்பு ராசி. இத வந்து என்ன சொல்லுவோம்னா, மலட்டு ராசின்னும் சொல்லுவோம். ஏன்னா இது மலட்டு ராசி, வறண்ட ராசி இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, பொதுவாவே இந்த நெருப்பு ராசிகள வந்து நம்ம இந்த மாரி ஒரு வகைப்படுத்துறோம் இத. வறண்ட ராசினா பலன் அளிக்காத ராசி அப்படின்னு சொல்லுவோம். பழ அது வந்து பலன்களை குடுக்காது அப்படின்னு சொல்லுவோம் வறண்ட எதனாலங்க? ராசிகள். ஏன்னா அதோட தன்மை அது. அதாவது மேஷம் அப்படிங்கிறதும் ஒரு வறண்ட ராசி தான். மலட்டு ராசின்னு சொல்லுவோம். மிதுனத்தையும் மலட்டு ராசிம்போம். அது மாரி சிம்மம், கன்னி இது எல்லாமே மலட்டு ராசிகள். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு விஷயத்த உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னா, அங்கேருந்து இன்னொரு விஷயத்த நீங்க இழக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இது வேலை செய்யும். ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒன்றை இழக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் இந்த மலட்டு ராசிகள் எல்லாமே வேலை செய்யும்.